நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள். உங்களோட பொங்கலும் இந்த மாதிரி நல்லா நெழுன்னு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சுவையான நல்ல சாஃப்டான வெண்பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெண்பொங்கல் செய்கிறதுக்காக நான் கடையில் வாங்கின பொன்னி அரிசி தான், பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம இன்றைக்கி வெண்பொங்கல் செய்ய போகிறோம். நம்ம எந்த கப்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த கப்பில் 3 அளவு தண்ணி சேர்த்தா போதுமானதாக இருக்கும். நான் ஒரு சின்ன உலக்கில் 2 உலக்கு அளவு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இதே உலக்கில் பாதி அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். பாசிப்பருப்பு வறுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். கலர் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். வறுத்துட்டோம் அப்படின்னா வெண்பொங்கலோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், ஆனால் சுவை மாறாது. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சுத்தமாயிரும். இப்போ பொங்கல் நல்லா நெழுன்னு சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த உலக்குக்கு 2 உலக்கு அளவு அரிசி சேர்த்துருக்கேன். இப்போ இதே அளவில் நம்ம 6 உலக்கு அளவு தண்ணி சேர்த்துடலாம். 1க்கு 3 பங்கு அளவு தண்ணி சேர்க்கணும். பருப்புக்குன்னு சொல்லி நம்ம சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. 2 உலக்கு அரிசி சேர்த்ததுனால 6 உலக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நாம் ஆயிலும் நெய்யும் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு இந்த பொங்கல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வெந்து, இங்கே பாருங்கள், எடுத்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு இந்த பதம் சரியான பதமாக இருக்கும். 4 விசில்லே நமக்கு இந்த மாதிரி நல்லா கொலையாக சூப்பராக வெந்து வந்துடும். அதிகமாக விசில் விடணுங்கிறது கிடையாது. இப்போ தாளித்து கொட்டிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே சமையல் எண்ணெய் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நெய்யிலே தாளிக்கணும் அப்படின்னாலும் நெய்யில் தாளிச்சிக்கலாம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடுவோம். முந்திரி பருப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், நல்லா நமக்கு எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததாக வெண்பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாம்பார் சட்னியோட ஷேர் பண்ணிடலாம். இந்த சுவையான பொங்கலை நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பொங்கல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரே மாதிரியே சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சா? வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் உள்ள வீடியோஸை, குழம்பு ரெசிபீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.